ஹல்லேலூயா, glory to God. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கிளென்சிங் பை த blood of Jesus Christ. இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 1 பேதுரு 1:2 சொல்கிறது, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் தளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நம்ம மேலும் தளிக்கப்பட்டதற்கு முன்குறிக்கப்பட்டு இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். உலகத்தில் எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க பாருங்க, ஆனால் உங்களையும் என்னையும் தேவன் தன்னுடைய பிள்ளையாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு முக்கிய பங்காக இருக்கு. அவருடைய இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரித்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் முன்குறிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எப்படிப்பட்ட கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்கி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். சும்மா கிடையாதுங்க. ஆண்டவர் இந்த உலகம் தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்துறார். எந்த அளவுக்கு நம்மை நேசித்திருக்கிறார் பாருங்க. நீங்கள் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவை பின்பற்றுகிறோன்னா பிகாஸ் ஆஃப் காட்ஸ் லவ், தேவனுடைய அன்பின் நிமித்தமாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்ம உறவுகளே எவ்வளோ பேர் இன்னும் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய இரத்தம் தளிக்கப்படுதலுக்காய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். அந்த இரத்தம் நம்மை பாதுகாத்து இருக்கிறது, மீட்டு இருக்கிறது, சுத்திகரித்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய் நாம் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வளவாய் நேசித்திருக்கிறீர், எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுவதற்குமாய் எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகளை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபை நிமித்தமாய் உண்டான ஆண்டவரே இந்த பரிசுத்தமாக்குதலிலே நாங்கள் நிலைத்திருக்க தேவன் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபை, சந்தோஷம், சமாதானம் நிறைவாய் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அந்த நிச்சயம் உறுதி உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா.